ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. என்னோட வீட்டில் கிடையாது, அம்மா வீட்டில் தான் இன்னைக்கு இருக்கோம். ஸோ காலையிலே வந்து 5:30 மணிக்கு எந்த வீட்டுக்கு போனாலே நமக்கு வந்து தூக்கமே வராதுங்க. 5:30 மணி ஆனால் டானே எந்திரிச்சிருவேன். ஸோ அதனால வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. டானு வந்து எந்திரிச்சதும் டாய்லெட் போயிட்டு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம படுக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து என்னாகும் தெரியுமா, நம்ம எதிர்பார்க்காத தூக்கத்தில் நம்ம வந்து போயிடுவோம். என்னோட இதில் தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா நான் தூங்கிட்டேன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு பூரா வந்து 9 மணி 8 மணி எல்லாம் ஆயிரும். ஸோ அதனால வந்து 5:30 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன். இது வந்து எம்கேயோட இப்ப பாருங்க ₹5 இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க ₹5 இந்த மாதிரி கொடுக்க ரொம்ப ரேரு. ஆனா எனக்கு வந்து பர்சனலி வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அம்மா வந்து அவங்களுக்கு முடியாத டைமில் வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லைங்களா, ஸோ அதனால அவங்களுக்கு முடியாத டைமில் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது உண்டு. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியிற விஷயம்தான். மசாலாவே இப்போ சிம்பிளாக தாளிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி காலையிலே வந்து சுறுசுறுப்பாக நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டோம்னா, காலையில் மத்தியானத்துக்கு இருக்கிற எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகுது. சேவ் ஆகுற காரணம் என்னன்னா, நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்சி எக்ஸாம், கேரளா எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டுன்னா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்குன்ட்டு இப்போ வந்து மசாலா எல்லாம் காலையிலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையில் சப்பாத்தி பண்ணலாமேட்டு, இது வந்து பருப்புச்சாறு, கேரளாவோட ஸ்பெஷல் பருப்புச்சாறு. பருப்பு வந்து கழுகி சுத்தம் பண்ணிட்டு இப்போ 2 வெள்ளை பூண்டு சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரில் வேக வைக்கலாம். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்கு மறந்துட்டு, இந்த தட்டு தான். இது போடலைன்னா வச்சுக்கோங்க, அப்படியே கிச்சன் ஃபுல்லாக நாறிடும். அதோட சாறு வந்து தெரிச்சு ரொம்ப வந்து இதாயிரும். இந்த தட்டு வச்சு நீங்கள் வந்து பருப்பு வேக போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா வெங்காயம், அதே மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இதை வந்து கொதிக்க விட்டல. இதில் காய் எதுவுமே தேவையில்லை. பருப்புச்சாறுன்னு சொல்லுவாங்க கேரளாவில், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து காய் எதுவுமே இல்லாத டைமில் நமக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சேனக்கிழங்கும் அம்மா வந்து வறுவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி கூட ரொம்ப சாஃப்ட் ஆகுங்க. நீங்கள் வந்து ஹார்டாக வந்து மாவை குழச்சி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மிளகு எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் புளி ஊற்றியாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி ஊற்றியிருக்கேன். ஒரு தேங்காவோட காவாசி வந்து தேங்காவை அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு பிடிக்குமா? கேரளா ஃபுட்டும் என்னோட சேனலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அம்மா பாருங்கள் குழம்பெல்லாம் தாளிச்சாச்சு. எங்களோட காலையில் மத்தியானம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய்.